தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடக்க போவதற்கான கவர்னன்ஸ் தொடங்கியிருக்கு சொல்லி பிரதமர் பேசியிருக்காரு. அந்த சூழல் எப்படி பார்க்குறாங்க? ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? முதல்ல புதிய ஆட்சி வரப்போகுது. அதான் புதிய ஆட்சிங்கிறது வார்த்தை அண்ணன் கேட்குறது. ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது பொருள் என்ன? புதிய அப்படிங்கிறதுனுடைய விளக்கம் என்ன? புதிய ஆட்சி அப்படி என்ன? புதிய ஆட்சி அந்த ஆட்சியில் ஊழல் லஞ்சம் இருக்குமா? இருக்காது. கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இருக்குமா? இருக்காது. அந்த ஆட்சியில் இந்த மாதிரி இந்த சாராய கடைகள் இருக்குமா? இல்லை மூடப்படுமா? அந்த ஆட்சியில் ஆறு மணல் அள்ளப்படுமா? மலைகள் மணலாக நொறுக்கி கோரியா வெட்டி ஏற்றப்படுமா? இல்லை தடுக்கப்படுமா? நிலத்தின் வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுமா? இல்லை பாதுகாக்கப்படுமா? என்ன செய்யப்படும்? கல்வியின் தரம் அப்படியே உயர்ந்துருமா? தனியார் முதலாளிகளுக்கு இணையான தரத்தில் அரசு குடிகளுக்கு கல்வியை கொடுத்துருமா? தனியார் மருத்துவமனை அப்போலோ ராமச்சந்திரா, எம்ஜி ராமச்சந்திரா அல்லது காவிரிக்கு இணையான மருத்துவத்தை தாத்தா பேரில் எம்ஜி இது ஓமந்தூரார் பேரில் இருக்க அரசு மருத்துவமனையில் தரத்தை உயர்த்தி இருக்குமா? என்ன நடந்துடும்? புதிய ஆட்சினா என்ன ஆட்சி? பசி இல்லாத மக்கள் உறங்க போவாங்களா? என்ன நடந்துரும்னு சொல்லுங்கள். புதிய ஆட்சி இதுவரை இருந்ததுலேருந்து புதுசு என்ன? புதுசு சாலை சரியாக போட்டுருவீங்க, தடையற்ற மின்சாரம் கொடுத்துருவீங்க, போக்குவரத்து சரியாயிரும். என்ன இங்கே பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ்ஸு பாஸு, நீங்கள் ஆண்களுக்கு இலவச பஸ்ஸு பாஸு, மொத்தமாக பஸ்ஸை சும்மா ஓட்டுவீங்க. கண்டக்டர் காசு, டிரைவர் காசு யார்? எங்கள் சொத்தவத்துலேருந்து கொடுப்பீங்களா? எங்ககிட்ட இருந்து எடுத்து கொடுப்பீங்களா? இதில் என்ன இதெல்லாம்? இது ஒரு ஆட்சி, இது ஒரு ஆட்சி மாற்றம். அதில் என்ன ஆட்சி மாறி என்ன ஆகுது? போன தடவை இவர் தான் இருந்தார் ஐயா, எடப்பாடி ஐயா. இப்போ இந்த தடவை இவர் இருக்கிறார். திருப்பி ஆளை மாற்றி மாற்றி உட்கார வைப்பீங்க. ஆட்சி முறை மாறுமா? ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையான நிர்வாகம் வருமா? அதானே கேள்விங்க. பசி பஞ்சமில்லாத ஒரு நாடாக இதை படைப்பீங்களா? பாலுக்களாத குழந்தை, வேலைக்கு அலையாத இளைஞன், கல்விக்கு இயங்காத மாணவன், இதுதான் என் கனவு இந்தியானா அடிமை இந்தியாவில் இந்த முழக்கத்தை முன் வச்சான் பகத்சிங். விடுதலை பெற்று 80 ஆண்டுகள் தொற்றுச்சு. இன்னும் அந்த முழக்கம் அப்படியே தான். 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறாங்க. பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்குச்சு. கொடுமையை துடைக்க வழி இல்லை. தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க, அதே குடிக்க வச்சா அதே தாலியை அவங்களே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை, இதெல்லாம் ஒரு ஆட்சி. போய்கிட்டே இருக்கும்போது பேருந்து சக்கரம் கலந்து ஓடும். இந்த பஸ் ஓசையாக ஓடனா இல்லை காயிலாங்கலையில் போடக்கூடிய பழைய இரும்பைலாம் பஸ்ஸுன்னு இருக்கு, ஓட்டிக்கிட்டு நீங்கள் பண்ணுற பாடு. ரேஷன் அரிசி போடுறீங்க இலவசம். எந்த அமைச்சர் வீட்டில் அதை வாங்கி சமைப்பீங்க? எந்த சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அந்த மாமன்ற உறுப்பினர் வீட்டில் சமைப்பீங்க? தரம் இருக்க? ஒரே நெல் ஒரே அரிசி கடைக்கு விற்பனைக்கு போகும்போது தரமாக இருக்குது. அதே நெல் அதே அரிசி மக்களுக்கு சேவைக்கு மக்கள் விநியோகத்துக்கு வரும்போது நாத்தம் அடிக்குது. இடையில என்ன நடக்குது? ஒரு மாறுதல் சொல்லுங்க. ஆட்சி மாறுனே, புதிய அண்ணே, புத்தம் புதுசுனே. சாலையெல்லாம் சபக்குழியாக இருக்கு, அருமையான சாலைகள், தடையற்ற மின்சாரம். ஐயோ, மழை நீர் அப்படி விழுந்த உடனே எங்கே விழுந்ததா இல்லையான்னு தெரியாது, உருண்டு ஓடிடும். அப்படியே சிங்கப்பூர் மாதிரி, அமெரிக்கா மாதிரி, அப்படியே மலேசியா மாதிரி அப்படி ஓடிடும். அப்படியே தான் இருக்கா? அந்நிய முதலீடை கொண்டு வர எல்லா நாட்டுக்கும் புரியல. அங்கேருந்து கொஞ்சம் நிர்வாகத்தை கொண்டு வரக்கூடாதா? சிங்கப்பூர்லாம் இப்படி தான் இருக்கா? இப்படி தான் மலேசியா, இப்படி தான் மற்ற நாடுகள்லாம் இருக்கா? வெள்ளத்தில் மிதக்குதா? சாலையில் நீர் தேங்குதா? 60 ஆண்டுகளாக ஆண்டு தலைநகர்லேயே தண்ணி வடிஞ்சோட வாய்க்கால் வெட்டாத நீங்கள் என்ன ஆட்சி மாதிரி என்ன போகுது சொல்லுங்கள் தம்பி? வெள்ளத்தில் மிதத்து விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்குறதெல்லாம் ஆட்சி. வெள்ள நீர் வெள்ள நீர் தேங்கி மக்களை மிதக்க விடாமல் தடுக்கிறது இருக்கோ, வெள்ளம் வடிந்து ஓட எவ்வளவு மழை பெஞ்சாலும் போய் இந்த இடத்துல சேரமுடான்னு அதுக்கு வழி செய்கிறதான் ஆட்சி. அப்படி ஆட்சி வருமா? அப்புறம் புதிய போடுறீங்க.